இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு நிலாத திருநாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. எதிராளிலும் தன்னுடைய 9வது வயதிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு 10வது வயதிலே மிஷனரி பணிக்கென்று தன்னை அர்ப்பணித்து 19வது வயதிலே பசிபிக் கடலில் இருக்கிற ஒரு தீவிற்கு மிஷனரியாக கடந்து சென்று தன்னுடைய கடைசி மூச்சு மட்டும் கர்த்தருக்காக ஊழியம் செய்த டார்லிங் டாபர் ரோஸ் என்கிற மிஷனரியை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த இந்த தருணத்திற்காக தேவாதி தேவனை துதிக்கிறேன். டார்லிங் அவர்கள் 1917வது ஆண்டு மே மாதம் 17ஆம் தேதி அமெரிக்க தேசத்திலே பிறந்தவர்கள். தன்னுடைய 9வது வயதிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தன்னுடைய 10வது வயதிலே ஆப்பிரிக்க தேசத்திலிருந்து வந்திருந்த ஒரு செய்தியாளர் எழுப்புதல் கூட்டத்திலே பேசின அந்த செய்தியினாலே கவரப்பட்டு தன்னை ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய அர்ப்பணித்தார்கள். அன்று இரவு, ஆண்டவரே, உம்மோடு நான் எந்த இடத்திற்கும் வர தயாராக இருக்கிறேன், அதற்காக நான் எதை வேண்டுமானாலும் எவ்வளவு வேண்டுமானாலும் இழக்க ஆயத்தமாயிருக்கிறேன் என்று தன்னை அர்ப்பணித்தார்கள். 1937வது ஆண்டு தெற்காசிய பகுதிக்கு மிஷனரியாக தன்னை அர்ப்பணித்தார். தன்னுடைய 19வது வயதிலே 1938வது ஆண்டு மிஷனரி பணி செய்து கொண்டிருந்த ரெவரண்ட் ரசல் என்கிறவரை திருமணம் செய்து கொண்டு இருவருமாக பசிபிக் கடலிலே இருக்கிற ஒரு தீவான பப்புவா நியூ கினியா என்கிற அந்த தேசத்திற்கு அவர்கள் மிஷனரியாக கடந்து சென்றார்கள். அந்த பகுதியிலே பப்புவா என்கிற ஒரு பழமையான நாகரிகமற்ற ஆதிவாசி கூட்டம் அந்த நாட்களிலே வாழ்ந்து வந்தார்கள். அந்த ஆதிவாசி மக்களை நேசித்து அவர்களுக்கு எவ்விதத்திலாவது கிறிஸ்துவின் அன்பை சொல்லிவிட வேண்டும் என்று அவர்கள் பிரயாசப்பட்டு அந்த நாட்களிலே கடந்து சென்றார்கள். ஒரு சில ஆண்டுகளுக்கு பின்பாக 1942வது ஆண்டு 2வது உலகப் போர் நடந்து கொண்டிருந்த அந்த சமயத்தில் ஜப்பான் பப்புவா தேசத்தை ஆக்கிரமித்தது. பப்புவா நாட்டு மக்கள் அதிகமாக உபத்திரவப்படுத்தப்பட்டார்கள். முகாம்களிலே கணவன்மார்கள் தனியாகவும் மனைவிமார்கள் தனியாகவும் பிள்ளைகள் தனியாகவும் அடைத்து வைக்கப்பட்டிருந்தார்கள். இந்த சூழ்நிலையிலே டார்லிங் அவர்களை வீட்டு காவலிலே வைத்திருந்தார்கள். பின்னாட்களிலே இவர்கள் வெள்ளையர்கள் என்று சொல்லி அறிந்தபோது இவர்களையும் போர்க்குற்றவாளிகள் தங்க வைக்கிற அந்த முகாமிலே தங்க வைத்தார்கள். டார்லிங் அவர்களை கேம்பில் என்கிற முகாமிலும் அவருடைய கணவனார் ரசல் அவர்களை பெர்பரி என்கிற முகாமிலும் தங்க வைத்திருந்தார்கள். கடைசியாக ரசல் அவர்கள் தன்னுடைய மனைவியினிடத்தில் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 5வது வசனத்திலே சொல்லியிருக்கிற அந்த வார்த்தைகளை நினைவு கூர்ந்து, ஆண்டவராகிய தேவன் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை என்கிற வார்த்தையை மாத்திரம் உறுதியாய் பற்றிக்கொள் என்று சொல்லி அவர்களை தைரியப்படுத்தி அனுப்பி வைத்தார்கள். மார்ச் மாதம் 13ஆம் தேதி 1942வது ஆண்டு தனது 38வது வயதிலே ரசல் அவர்கள் சிறையிலே நடந்த உபத்திரவங்களினாலே சரீரத்திலே பலவீனப்பட்டு அவர்கள் மரித்து போனார்கள். கணவர் மரித்த செய்தி கூட அநேக நாட்களுக்கு பின்பாக தான் அவருடைய மனைவியாகிய டார்லிங் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. சிறை நாட்களிலே இருந்தபோது காலை முதல் மாலை வரைக்கும் அநேக வேலைகள் செய்ய வைத்து அந்த வேலைகளிலே சிறிய தவறு ஏற்பட்டால் கூட மிகுதியான தண்டனை கொடுக்கப்பட்டது என்று சொல்லி சரித்திரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. பின்னாட்களிலே
இவர்கள் ஒற்றர்கள் என்று சொல்லி முத்திரை குத்தப்பட்டு தனி சிறைகளிலே அடைக்கப்பட்டிருந்தார்கள். டார்லிங் அவருடைய சிறை அறையின் மேலாக திஸ் பர்சன் மஸ்ட் டை என்கிறதான அந்த வார்த்தை எழுதப்பட்டிருந்தது. இந்த நபர் நிச்சயமாகவே மரிக்க வேண்டியவர்கள் என்று சொல்லி எழுதி வைக்கப்பட்டிருந்தது. அடிக்கடி விசாரணை அறைக்கு அழைத்து செல்லப்பட்டு தான் ஒரு ஒற்றன் என்று சொல்லி ஒத்துக்கொள்ளும்படியாக வற்புறுத்தப்பட்டார்கள். ஆனால் டார்லிங் அவர்களோ, நான் ஒற்றற்படையை சார்ந்தவன் அல்ல, நான் இந்த பகுதிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை சொல்லும்படியாக வந்த மிஷனரி என்று சொல்லி தன்னுடைய கருத்திலே உண்மையிலே அவர் நினைத்திருந்தார்கள். அவர்களுக்கு முன்பாக ஒருபோதும் அழுததாகவோ தலை குனிந்து நின்றதாகவோ அவருடைய சரித்திரத்திலே எழுதப்படவில்லை. அழுத்தம் திருத்தமாக அவர்கள் பேசினார்கள். இது நிமித்தமாய் அநேக முறை அவர் கழுத்திலும் நெற்றியிலும் அடிக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஒரு சில நேரங்களிலே கழுத்து உடைந்து போயிற்றோ என்று சொல்லி நினைக்க தோன்றிய காலங்கள் உண்டு என்று சொல்லி அவர் சரித்திரத்தில் எழுதுகிறார். ஒரு நாள் அவர்களுக்கு முன்பாக ஒரு சாப்பாடை கொண்டு வைத்து, இதுதான் உனக்கு கடைசி சாப்பாடு, இதை சாப்பிட்டு முடிந்தவுடனே நீ பக்கத்தில் இருக்கிற அறைக்கு செல்ல வேண்டும், அங்கே உனக்காக ஒருவர் பட்டயத்தோடு அமர்ந்திருக்கிறார் என்று சொல்லி சொல்லப்பட்டது. அவர் சாப்பிட்டு முடிந்தவுடனே அந்த அறைக்குள் சென்றார். அப்பொழுது வேகமாக ஒரு கார் அந்த இடத்திற்கு வந்தது. வந்து ஒரு சில பேப்பர்களிலே கையெழுத்து வாங்கிவிட்டு அவரை விடுதலை செய்தார்கள். மீண்டுமாய் அமெரிக்கா செல்லும்படியாக அவரை வற்புறுத்தி அனுப்பி வைத்தார்கள். அவர் தன்னுடைய சிறைச்சாலை அனுபவத்தை குறித்து சொல்லும் போது, அநேக நேரங்களிலே எலிக்கறி, தவளைக்கறி, நாய்க்கறி, இன்னும் நினைத்து கூட பார்க்க முடியாத உணவுகளை கொடுத்து அவர்களை சாப்பிடும்படியாக வற்புறுத்தியதாக சொல்லுகிறார். டெங்கு, மலேரியா போன்ற கொடிய வியாதிகள் வந்த நேரங்களிலும் மனிதாபிமானமற்ற தண்டனைகள் அவருக்கு வழங்கப்பட்டதாக அவர் எழுதுகிறார். இவ்வளவு கஷ்டங்கள் மத்தியிலும் அவர்கள் ஆண்டவருக்காக ஆண்டுடைய நாமத்தை உயர்த்தி அந்த இடத்திலே அவர்கள் நின்றார்கள். 4 ஆண்டு காலம் சிறை தண்டனையை அனுபவித்தவர்கள் சொந்த ஊருக்கு திரும்பின போது அந்த அமெரிக்க தேசத்திலே போய் வாழ்ந்த நாட்களிலும் மிஷனரி தாகம் அடங்காதவர்களாக எவ்விதத்திலாவது மிஷனரி பணி செய்ய வேண்டும் என்று அவர்கள் பிரயாசப்பட்டார்கள். 1948 ஆண்டு ஜெரி ரோஸ் என்கிற மிஷனரியை திருமணம் செய்து கொண்டு 1949 ஆண்டு மீண்டுமாய் பப்புவா நியூ குயின் என்கிற அந்த தீவிற்கு அவர்கள் மீண்டுமாய் கடந்து வந்தார்கள். சுமார் 30 ஆண்டு காலம் அந்த பகுதியிலே மிஷனரி பயணம் செய்து ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவித்து கர்த்தருக்காக ஊழியம் செய்தார்கள். மீண்டுமாய் ஆஸ்திரேலியா பகுதிக்கு சென்று அங்கே வாழ்ந்து 2004 ஆண்டு பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி தன்னுடைய 87வது வயதிலே இந்த உலக ஓட்டத்தை முடித்து கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். பலவிதமான பாடுகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள் இவைகளின் மத்தியிலும் ஆண்டவருக்கு தான் கொடுத்த அந்த வாக்கை நிறைவேற்ற வேண்டும். 10வது வயதிலே நான் எதை வேண்டுமானாலும் எவ்வளவு வேண்டுமானாலும் உம்முடைய பணிக்காக உம்மோடு வருகிறதற்கு நான் இலக்கு ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று சொன்ன அந்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வண்ணமாக தன்னுடைய வாழ்நாளிலே அவர்கள் முயற்சி செய்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் கர்த்தருக்கு கொடுத்திருக்கிற வாக்குகளை
நாம் நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்படுகிறோமா? இந்த நாளிலே சிந்தித்து பார்ப்போம். கர்த்தர் நிறைவாய் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you.